ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மனித உரிமை பேரவையின் விசாரணைக்கு ஒத்துழைக்குக ஜனாதிபதி அன்ரவிடம் கோரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பின்னணியிலேயே மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது, பாதுகாப்பு படையினரின் குற்றங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பது, அப்பாவி மக்கள் மீதான வன்முறைகளை தொடர்வது என்பன அருண தலைமையிலான அரசாங்கத்தில் தொடரக்கூடாது என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் போர்க்குற்றங்களுக்கான நீதி பொறிமுறைகள் தொடர்பில் பல உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகள் செய்த சிபார்சுகளை முன்னைய ஆட்சியாளர்கள் நிராகரித்தமைக்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு மக்களுக்கு சஜித் தரப்பு நன்றி. ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாச மீது நம்பிக்கை வைத்த வடக்கு மக்களுக்கு கூட்டணி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் சில தேர்தல் தொகுதிகளில் சஜித் பிரேமதாச முதலிடம் பிடித்தார். குறிப்பாக சஜித் மீது நம்பிக்கை வைத்த வடக்கு மக்களுக்கு நன்றிகள் என கபீர் காசிம் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஸ்ரீதரனோடு அனுர டீல், முஸ்லீம் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரனுக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏன் சந்திக்க வேண்டும்? அவர் மூலம் சில வேலைகள் நடந்துள்ளன என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கொழும்பில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிலேயே முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை சந்தித்துள்ளார். ஏன் எங்களை சந்திக்கவில்லை? ஏன் சுமந்திரனை சந்திக்கவில்லை? அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஸ்ரீதரன் வாக்களிக்கவில்லை. அரியநேந்திரன் களமிறங்கிய சங்கு சின்னத்துக்கு அவர் வாக்களித்தார். தனக்கு எதிராக வேலை செய்த ஸ்ரீதரனை ஜனாதிபதி அனுர சந்தித்துள்ளார். அப்படியானால் அவர் மூலமாக சில வேலைகள் நடந்துள்ளன என்பதையே இது காட்டுகின்றது. இங்கு எவரும் சுத்தவாதிகள் கிடையாது. இந்த சந்திப்பின் பின்னணியை தமிழ் பேசும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முறைமை மாற்றம் பரவலாக வேண்டும், ஜனாதிபதிக்கு மெனோ வலியுறுத்து. ஜனாதிபதி அனுரகுமார முன்னெடுத்துள்ள முறைமை மாற்றங்கள் வெறுமனே அரசியல் தளத்தையும் கொழும்பையும் மையமாக கொண்டிராது, அது பரவலாக வேண்டுமென்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களும் மலேக தமிழர்களும் ஜனாதிபதி அனுரவிடம் அனுதாபத்தை எதிர்பார்க்கவில்லை, மாறாக நியாயத்தையும் நீடித்த முறைமை மாற்றத்தையுமே எதிர்பார்க்கின்றனர் என்றும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மெனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள நண்பர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அரசியல் குரோதங்கள், கட்சி வேறுபாடுகள் இன்றி பொறுப்புள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியாக, தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் செயற்படுவோம். நீங்கள் உறுதியளித்த உயிர்த்தனார் தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவது, ஊழல் ஒழிப்பு, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நாட்டின் சொத்துக்களை மீட்பது, மத்திய வங்கியின் பிணைமுறி கொள்ளையரை தண்டிப்பது, சிவராம், நடேசன், எக்லினிகொட, லசந்த போன்ற ஊடகவியலாளர்களின் படுகொலையுடன் தொடர்புடையோருக்கு தண்டனை வழங்குவது ஆகிய அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் இரு கரங்களை உயர்த்தி ஆதரவை தருவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடாளுமன்ற தேர்தல் 37 பேர் கட்டுப்பணம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுவரை 37 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான நடவடிக்கையில் பல்வேறு கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வரும் பின்னணியிலேயே இதுவரை 37 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 7 நாடுகளின் தூதுவர்கள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்கவை நேற்று 7 நாடுகளின் தூதுவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். தற்போதைய அரசாங்கம் கொண்டுள்ள அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு உறவை வலுப்படுத்தல் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கியூபா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தூதுவர்களுடனான சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜேந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துதல், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல், சர்வதேச நாணயம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள், இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசின் ஊழல் எதிர்ப்பு திட்டம் பாராட்டுக்குரியது, அன்றவுடன் நேரில் தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர். அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு திட்டம் பாராட்டுக்குரியது என ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்கவிடம் நேரில் தெரிவித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா. ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்கவிற்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் சனாயக்கவின் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு சகல வழிகளிலும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும், பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவுகூர்ந்த இந்திய உயர்ஸ்தானிகர் அண்டைய சகோதர நாடுகள் என்ற வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மற்றும் நிலையான நட்பை பேணி முன்னேறுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீருவோம், அமைச்சர் விஜிதஹேரத் வாக்குறுதி. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தே தீர்வோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம். அந்த வகையில் சில சட்ட சிக்கல்கள் உள்ளன. அந்த விடயம் தொடர்பில் நீதியமைச்சின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க சொல்லுங்கள், அன்றவுடன் வலியுறுத்துமாறு ஜெய்சங்கரிடம் கோரிக்கை. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனுரகுமார் சனாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என இந்திய வெளிவார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளை வெள்ளிக்கிழமை இந்திய வெளிவார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். ஆகவே பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க நடவடிக்கை, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51-1 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றது.
ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இடம்பெற்ற இச்சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் வரை நீடித்தது. இதன்போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளடங்கலாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு, தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம், ஜனாதிபதி தேர்தல் பெறுபவர்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் சுமந்திரனிடம் தூதுவர் யூலிசங் கேட்டறிந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய சீர்திருத்தங்கள் IMF பாராட்டு. இலங்கையின் புதிய சீர்திருத்தங்கள் பாராட்டுக்குரியது என சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணயத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. IMF பிரதிநிதிகள் குழுவிற்கும் புதிய அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணயத்தின் பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சர்வதேச நாணயத்துடனான வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் எதிர்கால செயற்திட்டம் குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணயத்தின் உயர்மட்ட குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தது. IMF திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் $2.9 பில்லியன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் 4வது தவணையை பெறுவது பற்றி ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசுக் கட்சியாக வீட்டு சின்னத்தில் போட்டி, சுமந்திரன் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியாக கட்சியின் சின்னத்திலேயே பொதுத் தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் வேட்பாளர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் கட்சியின் வேட்புமனு தொடர்பான குழு தீர்மானங்களை எடுக்கும் என்றும் அந்த கட்சியின் பேச்சாளரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் வேட்புமனு தாக்கல் தொடர்பில் 11 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் தினங்களில் அக்குழு கூடி வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்களில் போட்டியிடும் எமது வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும். பொதுத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் கற்றவர்களை இணைக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தீர்மானங்கள் எடுத்து அவர்கள் யார் என்பது தொடர்பில் நாங்கள் அறிவிப்போம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெயரில் எமது சின்னத்தில் போட்டியிடவே தீர்மானித்துள்ளோம். நாங்கள் அடைப்பு விடுப்பவர்கள் விரும்பினால் எங்களுடன் இணைந்து போட்டியிட முடியும். வடக்கு கிழக்கிற்கு வெளியிலும் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை அம்பாறையில் தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு யோசனை. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஆராய்ந்து வருகின்றன. இந்த 2 மாவட்டங்களிலும் தமிழ் பிணையத்துவத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பான யோசனையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருந்தது. இந்நிலையிலேயே நாளை 4ஆம் தேதி இடம்பெறவுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர்களது தீர்மானம் அறிவிக்கப்படும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் 5ஆம் தேதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுத் தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுக்கள் தோல்வி, மொட்டு முன்னாள்களை இணைக்குமா சஜித் அணி. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் மக்கள் செல்வாக்குள்ள பொதுஜன பெரமுன உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்கான யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு சிலரை இதில் இணைத்துக் கொள்வதற்கான ஆரம்பகட்ட யோசனைகள் கட்சி தலைமையிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சியை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலகினால் மாத்திரமே அதற்கு உடன்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியுடன் கட்சியை இணைத்தால் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை உடைத்து கட்சியை இல்லாமலாக்கும் சந்தர்ப்பம் காணப்படுவதால் அந்த கோரிக்கை தோல்வியில் நிறைவடைந்தது. இதனால் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இரு கட்சிகளையும் இணையும் சாத்தியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சில விடயங்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணங்க முடியாது, கபீர் காசிம் தெரிவிப்பு.
ஐக்கிய தேசிய கட்சியின் சில விடயங்களுக்கு எங்களால் இணங்க முடியாது என்ற காரணத்தினாலேயே அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தை இடையில் நிறுத்தப்பட்டதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் பரந்துபட்ட கூட்டணியாகும். எங்களின் சிந்தனையுடன் இணங்குபவர்களை இணைக்க நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்காக அழைப்பு விடுத்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடையவர்களே. அந்த கட்சியின் கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் எங்களுடனேயே இருக்கின்றனர். எனினும் நாங்கள் அந்த கட்சியை கூட்டணியில் இணைப்பதென்றால் சில நிபந்தனைகளை முன்வைத்திருந்தோம். ரணில் விக்ரமசிங்கே தலைமைத்துவத்தில் இருந்து நீங்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுடன் அவர்கள் கூட்டணி அமைத்துள்ளனர். இதனால் அவர்கள் அனைவரையும் எங்களுடன் இணைக்க முடியாது என்பதையும் கூறியிருந்தோம். ஆனால் அவர்களில் சில விடயங்களுக்கு எங்களால் இணங்க முடியாது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.